இரவு மெதுவாக உலகத்தை மூடியது. மலைகளின் பின்னாலிருந்து நிலா மெதுவாக மேலே எழுந்தது. காற்று மெதுவாக மரங்களின் இலைகளை அசைத்தது. அந்த அமைதியான உலகத்தில் பல மந்திர உலகங்களுக்கிடையே பயணம் செய்யும் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளின் பெயர் லியோரா. அவள் எப்போதும் நீண்ட பழுப்பு நிற மேலங்கி அணிந்து பயணம் செய்வாள். அவள் தோளில் ஒரு பழைய தோல் பை இருக்கும். அந்த பையின் உள்ளே சில மந்திர பொருட்கள், சில பழைய வரைபடங்கள், சில நினைவுகள். ஆனால் அந்த பையில் இன்னொரு விசித்திரமான விஷயம் இருந்தது. அது அசைந்தது. அதன் உள்ளே இருந்து ஒரு சிறிய ஊதா நிற உயிரினம் தலையை வெளியே வைத்தது. லியோரா என்றது மெதுவாக சொன்னது. என்ன மோமோ என்று லியோரா சிரித்தாள். நாம் இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கப் போகிறோம் என்று மோமோ முகத்தை சுளித்தது. நகரம் அருகில்தான் என்றாள் லியோரா. மோமோ சுற்றி பார்த்தது. நகரம் வந்தவிடும் முதலில் என்ன செய்யப் போகிறோம் தெரியுமா? என்ன? சாப்பிடப் போகிறோம். லியோரா சிரித்தாள். உனக்கு உலகமே ஒரு பெரிய சமையலறை போலதான். சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு அழகான பள்ளத்தாக்கு நகரத்திற்குள் வந்தார்கள். அந்த நகரம் அமைதியாக இருந்தது. மர வீடுகள், காற்றில் மலர் வாசனை, தூரத்தில் ஒரு நதி மெதுவாக ஓடும் சத்தம். அவர்கள் ஒரு சிறிய தேநீர் கடைக்கு அருகில் சென்றார்கள். அங்கே பலர் ஒரு முதியவரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். மோமோ மெதுவாக சொன்னது. கதை சொல்றாரு போல இருக்கே. லியோரா மெதுவாக அமர்ந்தாள். முதியவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன்பு இந்த நகரத்தில் அல்ரிக் என்ற ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்தான். அப்புறம் மோமோ மெதுவாக லியோராவிடம் சொன்னது. நல்ல மனிதர்கள் கதைகளில் பெரும்பாலும் பிரச்சனையில் சிக்குவார்கள். லியோரா சிரிப்பை மறைத்தாள். முதியவர் தொடர்ந்தார். ஒரு நாள் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு சிறுவன் மிகவும் நோயுற்றான். அவனை காப்பாற்ற ஒரு அரிய மூலிகை தேவைப்பட்டது. ஆனால் அந்த மூலிகை ஒரு கொடிய சூனியக்காரனின் தோட்டத்தில் மட்டும் வளர்ந்தது. மக்கள் அமைதியாக கேட்டார்கள். யாரும் அந்த தோட்டத்திற்கு செல்ல துணியவில்லை. ஆனால் அல்ரிக் பயப்படவில்லை. அவன் அந்த குழந்தையை காப்பாற்ற நினைத்தான். மோமோ மெதுவாக சொன்னது. இதோ பிரச்சனை ஆரம்பம். முதியவர் சொன்னார். அவன் இரவில் அந்த தோட்டத்திற்குள் சென்றான். ஆனால் சூனியக்காரன் அவனை பிடித்தான். கோபத்தில் ஒரு சாபம் போட்டான். ஒரு கணத்தில் அல்ரிக் முழுவதும் வெள்ளி கல்லான சிலையாக மாறிவிட்டான். அந்த வார்த்தைகள் காற்றில் அமைதியாக தொங்கின. மோமோ லியோராவை பார்த்தது. லியோரா, என்ன? நாம் அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும். லியோரா ஆழ்ந்த மூச்சை விட்டாள். மோமோ, ஆமாம், நீ சொல்வது ஒரு மோசமான திட்டம். மோமோ சிரித்தது. ஆமாம், ஆனால் அது ஒரு நல்ல சாகசம். அந்த இரவு நிலவொளி அந்த பள்ளத்தாக்கை மெதுவாக மூடியது. லியோரா மற்றும் மோமோ அமைதியாக காடை கடந்து நடந்தார்கள். சில நேரத்தில் அவர்கள் சூனியக்காரனின் தோட்டத்தை அடைந்தார்கள். அந்த இடம் அழகாக இருந்தது. ஒளிரும் செடிகள், வானத்தில் மெதுவாக பறக்கும் சிறிய ஒளி பூச்சிகள். தோட்டத்தின் நடுவே ஒரு வெள்ளி நிற நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய வெள்ளி சிலை நின்று கொண்டிருந்தது. மோமோ மெதுவாக கிசுகிசுத்தது. அவர்தான் அல்ரிக். லியோரா மெதுவாக அந்த சிலைக்கு அருகே சென்றாள். அவள் கையை நீட்டி அந்த கல்லை தொட்டாள். அடுத்த நொடியில் சிலை முழுவதும் ஒளிர ஆரம்பித்தது. மோமோ பின்னால் குதித்தது. லியோரா, ஏதோ நடக்கிறது. வெள்ளிக்கல் மெதுவாக உடைந்து கீழே விழுந்தது. அதனுள்ளே இருந்து ஒரு மனிதன் மெதுவாக வெளியே வந்தான். அவன் ஆழமாக மூச்சை எடுத்தான். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். நான் உயிரோடு இருக்கிறேனா என்று அவன் மெதுவாக கேட்டான். லியோரா அமைதியாக சிரித்தாள். ஆம், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அவன் சுற்றி பார்த்தான். நான் அல்ரிக். நீங்கள் யார்? மோமோ முன் வந்து சொன்னது. நான் மோமோ, இது லியோரா. நாங்கள் சிலைகளை காப்பாற்றும் பயணிகள். அல்ரிக் சிரித்தான். அந்த நேரத்தில் வானத்தில் கருப்பு மின்னல் ஒளிந்தது. ஒரு கொடிய குரல் முழங்கியது. என் சாபத்தை யார் உடைத்தது? மோமோ கத்தினது. அது நாங்களில்லை. லியோரா உடனே சொன்னாள். ஓடுங்கள். அவர்கள் மூவரும் ஓட ஆரம்பித்தார்கள். சூனியக்காரனின் மந்திரம் மரங்களை உடைத்து கொண்டு வந்தது.
அவர்கள் தொடர்ந்து ஓடினார்கள். இறுதியில் லியோரா ஒரு மந்திரக் கதவை திறந்தாள். ஒளிரும் ஒரு கதவு காற்றில் தோன்றியது. விரைவாக உள்ளே வாருங்கள் என்று அவள் சொன்னாள். அவர்கள் அதில் குதித்தார்கள். அடுத்த நொடியில் அவர்கள் ஒரு அமைதியான மலை குகைக்குள் இருந்தார்கள். அந்த இரவு மலை குகையின் உள்ளே மெதுவாக இருள் பரவிக் கொண்டிருந்தது. மோமோ குகையின் ஒரு மூலையில் காளான்களை எடுத்துக்கொண்டிருந்தது. லியோரா, இவை சாப்பிடலாமா என்றது சந்தேகமாக கேட்டது. லியோரா சிரித்தாள். மோமோ, நீ ஒவ்வொரு முறை இதையே கேட்கிறாய். ஆம், ஆனால் கடந்த வாரம் ஒரு காளான் என்னை 2 மணி நேரம் பச்சை நிறமாக மாற்றியது என்று மோமோ முகம் சுளித்தது. அல்ரிக் அந்த உரையாடலை பார்த்து சிரித்தான். சில நொடிகள் அமைதி சென்றது. தீ மெதுவாக சினுங்கும் சத்தம் செய்தது. அப்போது அல்ரிக் மெதுவாக லியோராவை பார்த்தான். நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றினீர்கள் என்று அவன் மெதுவாக சொன்னான். லியோரா மெதுவாக தலையசைத்தாள். நீ ஒரு குழந்தையை காப்பாற்ற முயன்றாய் என்றாள் அவள் அமைதியாக. அதனால்தான் நான் உதவினேன். அல்ரிக் தீயின் ஒளியில் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஒளியில் அவளின் முகம் மென்மையாக ஒளிர்ந்தது. சில நேரம் கழித்து லியோரா எழுந்தாள். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் என்றாள். அவள் குகையின் வாயிலில் வந்து அமர்ந்தாள். வானம் முழுவதும் நட்சத்திரங்களால் நிரம்பியிருந்தது. அந்த இரவு வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. நிலா மலைகளின் மேல் அமைதியாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி பள்ளத்தாக்கின் மீது வெள்ளி நிறமாக பரவியது. லியோரா அந்த அழகை பார்த்து கொண்டே இருந்தாள். சில நொடிகளில் பின்னால் மெதுவான அடிகள் கேட்டது. அல்ரிக் அவளிடம் வந்து அருகில் அமர்ந்தான். இது மிகவும் அழகான இரவு என்று அவன் மெதுவாக சொன்னான். லியோரா மெதுவாக சிரித்தாள். ஆம், இந்த மாதிரி இரவுகளை நான் பல உலகங்களில் பார்த்திருக்கிறேன். அல்ரிக் ஆச்சரியமாக கேட்டான். நீ எப்போதும் உலகங்களுக்கிடையே பயணம் செய்வாயா? ஆம் என்றாள் லியோரா. அவள் வானத்தை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னாள். பெரிய காடுகள், மிதக்கும் மலைகள், பேசும் உயிரினங்கள், நான் பல இடங்களை பார்த்திருக்கிறேன். அல்ரிக் கேட்டான். அது மிகவும் அற்புதமாக இருக்க வேண்டும். லியோரா சிரித்தாள். பிறகு அவள் குரல் மெதுவாக மாறியது. ஆனால் சில நேரங்களில் அது தனிமையாக இருக்கும். அல்ரிக் அமைதியாக அவளை பார்த்தான். ஏன் என்று அவன் மெதுவாக கேட்டான். ஏனென்றால் நான் எப்போதும் ஒரு இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டேன் என்றாள் லியோரா. நான் எப்போதும் பயணம் செய்கிறேன். சில நொடிகள் அமைதி. காற்று மெதுவாக வீசியது. அப்போது அல்ரிக் மெதுவாக சொன்னான். இனி நீ தனியாக இருக்க வேண்டியதில்லை. லியோரா அவனை பார்த்தாள். அந்த நேரத்தில் அவர்களின் கண்கள் சந்தித்தன. அந்த பார்வையில் வார்த்தைகள் தேவையில்லை. மெதுவாக அல்ரிக் தனது கையை அவளிடம் நீட்டினான். லியோரா சிறிது தயங்கினாள். பிறகு மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அந்த நொடியில் ஒரு விசித்திரமான அமைதி அவர்களை சூழ்ந்தது. அவர்களின் கைகள் ஒன்றாக இணைந்தபோது காற்றில் சிறிய ஒளி துகள்கள் மிதந்தன. அது லியோராவின் மந்திர சக்தி. அல்ரிக் ஆச்சரியமாக பார்த்தான். அது என்ன? லியோரா சிரித்தாள். சில நேரங்களில் என் மந்திரம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் இருவரும் சிரித்தார்கள். அந்த நேரத்தில் குகையினுள்ளே ஒரு பெரிய குரல் வந்தது. நான் எல்லாம் பார்க்கிறேன். மோமோ குகையின் வாயிலில் நின்று கொண்டிருந்தது. நீங்கள் இருவரும் மிகவும் ரொமான்டிக்காக இருக்கிறீர்கள் என்று அது சொன்னது. லியோரா சிரித்தாய். மோமோ, என்ன? நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த இரவு அவர்கள் மூவரும் தீ அருகே அமர்ந்து நீண்ட நேரம் பேசினார்கள். அந்த இரவிலிருந்து அவர்களின் வாழ்க்கை மாறியது. அடுத்த ஒரு மாதம் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்தார்கள். காடுகள் வழியாக நடந்தார்கள். நதிகள் அருகே ஓய்வெடுத்தார்கள். மலை உச்சிகளில் சூரியன் உதயமாகும் நேரத்தை பார்த்தார்கள். மோமோ எப்போதும் நகைச்சுவை செய்தது. ஒரு நாள் அது ஒரு பேசும் ஆட்டுடன் சண்டை போட்டது. நீ ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்று மோமோ கேட்டது. ஆடு பதில் சொன்னது. ஏனென்றால் நீ மிகவும் விசித்திரமாக இருக்கிறாய். லியோரா மற்றும் அல்ரிக் சிரித்தார்கள். அந்த பயணத்தில் லியோரா மற்றும் அல்ரிக் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், அமைதியாக நடந்து சென்றார்கள். மெல்ல அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கினார்கள். இறுதியில் அவர்கள் அல்ரிக்கின் நகரத்தை அடைந்தார்கள். ஆனால் அல்ரிக் சற்று கவலையாக இருந்தான். நான் அந்த குழந்தைக்காக தேடிய மூலிகை இன்னும் கிடைக்கவில்லை என்றான் அவன். லியோரா மெதுவாக சிரித்தாள். அவள் தனது பையை திறந்தாள். அதனுள்ளே ஒரு பச்சை ஒளிரும் மூலிகை இருந்தது. இதுதானா
என்று அவள் கேட்டாள். அல்ரிக் ஆச்சரியமாக பார்த்தான். நீ அதை எப்போது எடுத்தாய்? லியோரா சிரித்தாள். நாம் அந்த தோட்டத்தில் இருந்தபோது. அல்ரிக் அவளை பார்த்தான். அப்படியென்றால் நீ அந்த ஆபத்தான இடத்தில் கூட அதை பற்றி நினைத்தாயா? லியோரா மெதுவாக சொன்னாள். நீ ஒரு குழந்தையை காப்பாற்ற முயன்றாய். அந்த மூலிகை அந்த குழந்தையை காப்பாற்றியது. முழு நகரமும் மகிழ்ச்சியடைந்தது. அந்த மாலை நதிக்கரையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அல்ரிக் மெதுவாக லியோராவிடம் கேட்டான். லியோரா, நீ இங்கேயே தங்க விரும்புகிறாயா? லியோரா அவனை பார்த்தாள். அவள் மெதுவாக சிரித்தாள். நீ இருந்தால் நான் தங்குவேன். அல்ரிக் அவளை மெதுவாக அணைத்தான். சில நேரங்களில் நிலவொளி நிறைந்த இரவுகளில் லியோரா இன்னும் மந்திர கதவுகளை திறந்தாள். ஆனால் இப்போது அவருக்கு திரும்பி வர ஒரு வீடு இருந்தது, ஒரு நண்பன் இருந்தான் மற்றும் ஒரு அழகான காதல் இருந்தது. இனிய இரவு.